ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஃபினாமினல் ஒன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மண்டேனட்ரா நெட்ஃப்ளிக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அது வந்து இப்போ ஸ்குவிட் கேமை டீத்ரோன் பண்ணிருச்சு. நம்பர் ஒன்ல வந்துருச்சு போல யூஎஸ்ல. ஸ்குவிட் கேமை டீத்ரோன் பண்ணி பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வீக் ரா தானே, அதனால கொஞ்சம் ஹைப்பாக இருக்கும். போகிற ரால தெரியும் எவ்வளோ வியூ, இன்னும் வியூவர்ஸ் எவ்வளோ, நம்பர் எவ்வளோ தெரியல எவ்வளோன்னு. பார்க்கலாம் கூடிய அடுத்த ராக்குள்ள வந்துடும் எவ்வளோ வியூவர்ஷிப் போகுதுன்னு. நெட்ஃப்ளிக்ஸாக சொன்னாதான் தெரியும் நம்மளுக்கு. அடுத்து என்ன பார்க்க போனா, ஜெஃப் ஆடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒழுங்கா 20s அண்ட் 30sல இருந்து ஒழுங்கா இருந்தாருன்னா, ஐ மீன் அவர் ட்ரக் அடிக்டா இல்லாம இருந்தா அவர் ஜான்சனாவே சர்பாஸ் பண்ணியிருப்பாராம். ஜான்சனோட பெரிய ஸ்டாரா இருந்திருப்பாரா அப்படின்னு புதுசா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நல்ல ரெஸ்லர் ஜெஃப் ஆடி, எல்லா சைல்ட்ஹுட் தெரியும் நம்மளுக்கு. நல்ல ரெஸ்லர் அவர். 2010 வரை செம்ம செம்ம ஹைப்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ட்ரக் அடிக்ட்னால அவர் கரியரே இதாக போச்சு. அடுத்து என்ன, ராயல் ரம்பிள் ஆர் ரியாத் 2026. அது ஃபேன்ஸ் யாரும் பிடிக்கல போல. அந்த இதுக்கு எப்படி 15,000 லைக் டிஸ்லைக் விழுந்திருக்கு, 5,000 தான் லைக் இருக்கு. தெரியல, ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல போல அங்கே உள்ள அங்கே ராயல் ரூம் வைக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே க்ரௌடு கொஞ்சம் டல்லான கிரவுண்டு. காசுக்காக டபிள்யூ நேரம் பண்ணா ஃபேன்ஸுக்கே பிடிக்காம போச்சு, அதனால தான் பிடிக்காம போச்சு போல. அடுத்து என்ன, நம்ம பார்த்துருப்போம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரால ரோமன் ரேஞ்ச் போட்டு இந்த ஷூவை பார்த்துருப்போம். அந்த ஷூவை ரோமன் ரேஞ்ச் ஆப்ஷன்ல வித்து அதை ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் டொனேட் பண்ண போறாரு. இதுல இருந்து தெரியும் ரோமன் ரேஞ்ச் எவ்வளவு பெரிய கோட்னு தெரியும் நம்மளுக்கு. ரோமன் ரேஞ்ச் இஸ் அ கோட், அது தெரியும். அவர் அந்த போட்ட ஷூ என்னமோ கோபி என்னமோ ஷூவா, அது பாஸ்கெட் பால் பிளேயர் போல. அவர்கிட்ட அதை நைக்கிட்டு அதனால அதை ஆப்ஷன்ல வித்து அது மூலமா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் டொனேட் பண்ணலாம்னு சொன்னார். இதுல இருந்து நமக்கு தெரியுது ரோமன் எவ்வளவு பெரிய கோட்னு. அடுத்து என்னன்னா, அலஸ்டல் பேக் அவர்கிட்ட ஏஇடபிள்யூ கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆயிருச்சு. நீ அவர் டபிள்யூடபிள்யூல ரிட்டர்ன் ஆவாருன்னு சொல்றாங்க. சோர்சஸ் அதை சொல்லுது, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனா டபிள்யூடபிள்யூக்கு நல்ல மேட்சஸ் நல்லா இருக்கும். ஆனா வின்ஸ் மெக்மேன் அவரை பிடிக்காது போல, என்னன்னு தெரியல. ஆனா ட்ரிபிள் ஹெச் ஃபேவரட்டான ஆளு அலஸ்டர் பிளாக். பார்க்கலாம் அவர் எப்படி வராருன்னு. ராயல் ரம்போல் 2025, இந்த வருஷம் ராயல் ரம்போல் யார் ஜெயிப்பான்னு ஆட்ஸ் வந்திருக்கு. அதுல ஆட்ஸ்ல ஃபேவரட்டாக ஜான் சீனா. எல்லாம் சர்ப்ரைஸாக ஜான் சீனா தான் ஆட்ஸ்ல ஃபேவரட். ஜான்சனாக அப்புறம் சிஎம் பங்கு ராக்கெல்லாம் இருக்காங்க. ஆனா ஜான்சனா இந்த வருஷம் ஆட்ஸ் ஜெயிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் ஜான்சனா ஜெயிக்கிறாங்க இல்லையான்னு. ஜான்சனா இந்த வருஷம் ராயல் ரம்பிள் ஜெயிச்சு நல்ல ஸ்டோரி இருக்கும். ஒன்னு கோலி ரோட்ஸோட மேட்ச் இருக்கும், இல்லைன்னா குந்தரோட மேட்ச் இருக்கும். யாரோட இருந்தாலும் சரி, நம்ம ஜான்சன் இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.